ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவக்காத மருதாணி இலையை கூட 10 நிமிஷத்துல நல்லா செவேன்னு செவக்கிறதுக்கான சூப்பரான ஐடியாவும் டிப்ஸும் தான் நம்ம சொல்ல போகிறோம். யாருக்கு தான் மருதாணி பிடிக்காது? ஆனால் ஜலதோஷம் பிடிச்சிரும், தலை வலிக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாரும் வைக்க மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும், நல்லா சிகப்பாக மருதாணி செவக்கும். அதே மாதிரி தலைவலிலாம் கொஞ்சம் கூட இருக்காது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வச்சு விடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி காயட்டும். 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரியாணி இலை இந்த மாதிரி 3 இலை சேர்த்துக்கோங்க. காஃபி தூள், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி தூள், நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அதை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால நீங்கள் மருதாணி வச்சா ஜலதோஷம், சளி பிடிக்கிறது, தலைவலின்னு எதுவுமே இருக்காது. இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு சோம்பு. இது எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்மளுக்கு பாதியாக வற்றி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறினோன்னே இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்கிறோன்னா, நம்மளுக்கு எப்பேற்பட்ட செவக்காத மருதாணி இலையாக இருந்தாலும் நல்லா செவேர்னு செவந்துடும். அதே மாதிரி ஜலதோஷம் பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, சில பேருக்கு சைனஸில் மருதாணி வைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போது இந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி மருதாணி இலைகள் சேர்த்துக்கிறேன். நல்லா காம்புகளை நீக்கிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. காம்புகள்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைச்சிக்கணும். எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எலுமிச்சை பழத்தை நம்ம கட் பண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம் தோலோட. விருப்பம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சாறு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 1 எலுமிச்சை பழ சாறு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போது இதை சேர்த்து ஒரு ஓட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி இலையாக இருந்தாலும் சரி, செவக்காத இலையாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மருதாணி அரைச்சி பாருங்கள். நல்லா செவேன்னு செவத்துரும். இப்போது நல்லா இந்த மாதிரி மையாக அரைஞ்சி வந்துருச்சு. அடுத்து நம்ம சேர்க்குற முக்கியமான பொருள் சர்க்கரை. இந்த மாதிரி அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதோட நம்ம சர்க்கரையை சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. அதனால் வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இப்போது அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைஞ்சி வந்துருச்சுன்னு. இதே மாதிரி மெத்தடில் உங்கள்கிட்ட மருதாணி இலை இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி மருதாணி பொடியை வாங்கி அதில் இந்த மாதிரி கஷாய காய்ச்சினதை ஊற்றி கலந்து நீங்கள் மருதாணி வைக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா மூடி போட்டுருங்க. நம்ம உடனே இதை வைக்க வேணாம், ஒரு அரை மணி நேரம் கழித்து வைங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் நல்லா சிகப்பாக இருக்கும். இதை சரியாக ஒரு 10 நிமிஷம் நம்ம கையில் இருந்தாவே போதும், நல்லா நம்மளுக்கு கலர் பிடிக்கும். இப்போது நல்லா நிறம் மாறி இருக்குது பாருங்கள். அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு நல்லா அதோட நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கைகளில் வச்சிட வேண்டியதான். உடல் ரொம்ப குளிர்ச்சி, தலைவலி, சளி பிடிக்குங்கிறவங்க, குழந்தைங்கன்னு இப்படி எல்லாருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வைங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஈரப்பதம் இருக்கையிலே நம்ம எடுத்துட்டோம். சரியாக ஒரு 10 நிமிஷம்தான் வச்சோம். அதுக்குள்ளாட்டியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கலர் நிறம் பிடிச்சிருக்கு பாருங்கள். சரியாக 10 நிமிஷம் போதும். அவ்வளோதான். இதை நம்ம கழுவிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு ரெட் ஆகும். நல்லா சூப்பரான மெத்தட் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது 3 மாதம் வரையும் அழியாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.